Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் நம்ம எடுத்திருக்கோம். நெக்லைன் டெப்த் நம்ம கேன்வாஸில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க நெக் டெப்த்து 10 இன்ச்சஸ், கழுத்தோட இறக்கம் 10 இன்ச்சு, கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு. உங்களுக்கு எவ்வளோ கழுத்தோட அகலம் வைக்கிறீங்களோ அதை வச்சு இதே மாதிரி நம்ம நெக்லைன் நம்ம வரைஞ்சிடலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்கள் சாரியில் இருக்க ஒரு பீஸை எடுத்தே நீங்கள் இந்த டிசைன் ரொம்ப அழகாக பண்ணலாம். ஸோ இதில் திலகம் கொடுக்க போகிறோம். திலகம் 1 இன்ச்சுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அகலம் 1 இன்ச்சு, உயரம் 2.5 இன்ச் எடுத்து இந்த மாதிரி திலகமாக ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ரெடி பண்ணிடுறேன். இந்த ரெடி பண்ண திலகத்தை இப்போ நம்ம இதில் வைக்க போகிறோம். அதை மார்க் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு திலகத்துக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை நான் மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச் மார்க் பண்ணி அந்த 2.5 இன்ச்சுக்கு நம்ம திலகம் வரைய போகிறோம். ஓகே, சாரிலேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2-3 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிங்கனாலே போதும். 2.5 இன்ச்சு திலகம் இது நீங்கள் லென்த் வைஸில் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ 2.5 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு சாரியில் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த டிசைனை இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டிங் மேலேருந்து கீழே கொடுக்குறோம். இது தையலுக்காக நெக்லைன் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ சாரியோட பேட்டர்ன் எடுத்து நார்மலாக இப்படி தான் நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நார்மலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த திலகத்தை ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டிங் எட்ஜில் ஃபோல்டடாக நான் வைக்கிறேன். ஆரம்பத்தில் அந்த ஃபோல்டிங்கில் ஸ்டார்டிங்கில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே மார்க் பண்ணிக்க அதுக்கு லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக திலகத்தை ஓப்பன் பண்ணி இப்படி நான் வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா திலகத்தையும் நம்ம வரைகிறோம். ஷோல்டர் ஜாயின் பக்கத்தில் இருக்கும்போது அந்த திலகத்தை ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம வச்சோம் இல்லையா ஃபோல்டிங் சைடில், அந்த மாதிரி இங்கேயும் நான் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ரெடியான பிறகு சைடில் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு கம்ப்ளீட்டாக இதை யூ ஷேப்பை அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ளே இருக்க நெக்கையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த திலகம் ஷேப்பையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக சாரியை வச்சு எதாவது டிசைன் பண்ணணும்னு நினச்சிக்கும்போது நார்மலாக அந்த கட் ஒர்க்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்கே எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். இதுக்கு பைப்பிங்கும் பார்த்திங்கன்னா சாரியோட மேட்சிங் கலர்லேயும் நம்ம நெக்கில் பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு கிராஸ் பீஸ் வச்சு ஒரு பைப்பிங் திக் எஃபெக்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த பீஸை உங்களோட ப்ளவுஸோட லைனிங் பார்ட்டில் நான் அயன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளவுஸோட லைனிங்கில் இதை அயன் பண்ணிவிட்டு இப்போது இதை மெயின் ஃபேப்ரிக்கு மேலே வச்சு அந்த நெக்லைன் ஓரத்தை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்லைன் ஓரத்தில் இது நான் வச்சு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நம்ம அயன் பண்ண திலகம் ஷேப்போட அந்த கேன்வஸ் ஃபேப்ரிக் உள்ளே இருக்குது, அதாவது ராங் சைடு மேலே வர மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போது அந்த திலகம் பின்பக்கம் இருக்கு இல்லையா, அதை நான் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அந்த வரைஞ்ச இடத்துலையே நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ கேன்வஸ் ஃபேப்ரிக் மேலே இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு அந்த திலகம் ஷேப் தெரியாததுனால நான் முன்னாடியே இந்த ஃபேப்ரிக் மேலே இதை வரைஞ்சிருக்கேன், லைனிங் துணி மேலே. ஸோ அதே திலகத்து மேலே நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் இருக்கும் ஃபேப்ரிக் உள்ள மேலே. ஸோ அந்த இடத்த நான் கட் பண்ணி இந்த திலகம் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணுங்க அந்த திலகத்துக்குள்ளே. ஸோ அந்த 0.25 கேப் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்துட்டு அயன் பாக்ஸ் வச்சு இதை அயன் பண்ணி இதை உள் பக்கமாக திருப்பிடுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திலகமோட ராயேஜ் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஓரங்களை ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இது அழகாக திரும்பி கொடுக்கும். நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அயன் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி இதை செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணுமோ அதை கீழே வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் கொடுக்க போகிறேன். ஸோ தையல் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு கோல்டன் லேஸ் வச்சு இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே கொடுத்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாரிலேருந்து எடுத்த துணியை நம்ம கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணலாம். இது கோல்டன் லேஸ் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் லேஸ். உங்களுக்கு என்ன லேஸ் இருக்கோ அந்த லேஸை கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த திலகம் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதில் இருக்க நெக்லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போது கரெக்டாக நான் அந்த நெக்லைன் ஸ்டிச் பண்ண அந்த பாயிண்ட்லேயே அதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் ஒரு க்ராஸ் பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த க்ராஸ் பீஸோட அகலம் பார்த்திங்கன்னா 1 inch க்ராஸ் பீஸ். அதை 2 சைடும் ஈக்குவலாக உள்பக்கமாக மடித்து அயன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே வர மாதிரி வச்சு இதை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ஒரு பைப்பிங் கொடுத்த எஃபெக்ட் இருக்கணும். பட் ஆனால் அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு க்ராஸ் பீஸில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா திக்காகவே இது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த ராயேஜை ஜஸ்ட் லைக் தட் நம்ம கன்சீல் பண்ணுறோம். துணிக்கு மேலே வச்சு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாச்சஸ் யூக்கு கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுங்க. இதை நல்லா திருப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த போடுற இந்த பயாஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ளவுஸ்க்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு கமீஸாக இருந்தாலுமே இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நார்மலாக ரெடிமேட் நெக்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதை எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கோட்டா பட்டி வச்சு நான் இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye bye.